கலம்பியன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக சட்டமன்ற தேர்தல் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 மணி நேரங்களில் அறிவிக்க போகிறாங்க இன்னைக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் திரு விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம கூட இதை பற்றி பேச திரு ரோஷன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்துருப்பீங்க, இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேர்தலுடைய அந்த தேதி அறிவிக்க போகிறாங்க இல்லையா? ஸோ கூட்டணி கட்சிகள் ஆல்மோஸ்ட் முடிவாயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா அதிமுக இந்த கூட்டணி அந்த நிலைப்பாடுங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த நிலையில் விஜய் அவர்களை வந்து சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவர் விலக்கு கேட்டிருந்தார் இல்லையா? ஆனால் முடியாத வந்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. இது 3ஆவதாக போகிறார் இல்லைங்களா? ஸோ இது ஒரு விதமான அழுத்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ பொதுவாகவே தாவேகா சார்பாகவே அவங்க வந்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இது தனிப்பட்ட முறையில் நம்ம ஆமாம், விஜய் அவர்கள் சொல்லி இந்த அழுத்தம் இருக்குன்னா இருக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம், நம்ம ஒரு தாவேகாவினுடைய ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய நாம் அதை என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் எஸ் ஓகே, நான் என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இது 100% பிஜேபியினுடைய அழுத்தம் தான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் குறிச்சிட்டு அதை இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க. அந்த டைமில் வந்து அவரை டெல்லியில் அவரை இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்படிங்கிறது விஜய் ஒத்துக்கிட்டு கூட்டணிக்கு வரலைங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை. சமூக ஊடகங்கள்லையோ இல்லை மற்ற மீடியாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசும் பொருள் ஆக்கணுன்றது பிஜேபியினுடைய நிலைப்பாடு. அதாவது என்னென்னா, தாவேகா சார்பாக பேசக்கூடியவங்களுடைய அந்த ஸ்திரத்தன்மையை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய அந்த மன உறுதியை உடைக்கிறதுக்காக, அதாவது இது பிஜேபியினுடைய சூழ்ச்சி அப்படின்றது நான் வெளிப்படையாகவே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, கடந்த நாட்டில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்பொழுது என்னுடைய பேச்சு உரையின் போதே பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபியோடைய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வந்து ஒரு மொபைலில் வந்து ஒரு அப்டேட் வந்துட்ட மாதிரியும், விஜய் வந்து கூட்டணி அறிவிச்சிட்ட மாதிரியும் ஒரு அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நடுவர் அவர்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ரோஷன் பார்த்து பேசுங்க, அங்கே பாருங்கள் ஏதோ வந்துருச்சுன்றாங்க அப்படி இப்படின்னு பத்தாக்குறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ப்ராப்பரா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்றீங்க. பயங்கரமா அது இப்போ தனி மனிதனா ஒரு ஆதரவாளரா ஒரு மேடையில ஏறும் பொழுது எனக்கு இந்த நிலைமைனா, கட்சியினுடைய நிர்வாகியா பேச்சாளரா இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நெருக்கடி இருக்குன்னு பாருங்க. அப்போ எல்லாரையும் ஒரு மாதிரி ஒரு 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 மாய பிம்பத்துக்குள்ள கொண்டு போறாங்க. உண்மை எல்லாத்துங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை. அது அவங்களுடைய நிலைப்பாடு. அதை தலைவர் அறிவிக்க போறாரு, அதை வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ண போறாங்கிறது ஒரு விஷயம்னாலும், அதுக்கு முன்னாடியே ஒரு பிம்பத்தை உருவாக்கி சமூக ஊடகங்கள் அதிகமாக பேசும் பொருளாக்கி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குற ஒரு மட்டமான அரசியல் இந்த பிஜேபி. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அமித்ஷா அவர் சொல்லியிருந்தாரு, அடுத்து எங்களுடைய இலக்கு வந்து தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான வேலையை அவங்க தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் சப்போஸ் போனால் அந்த கட்சியோடைய அந்த ஒரு கட்டமைப்பே மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து அவர் தான் முதலமைச்சர் அப்படி கேண்டிடேட் மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் இவர் வந்து விஜய் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவர் ஒரு கிங் மேக்கராக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 20% வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய சப்போர்ட் யாருக்கு போதும் அந்த கட்சி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். ஸோ இந்த நிலையில் பிஜேபி இப்படி ஒரு கேவலமான அரசியலை பண்ணது இல்லைங்களா? ஸோ இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒருவேளை தாவேகா இது விளைவுகள் அப்படிங்கிறத விட என்னுடைய ஒரு அசம்ஷன், நான் யூகிக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள் சேனல் வாயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு செத்த பாம்புன்னு நான் சொல்லுவேன். அது நான் வழக்கமாக நான் பேசும்பொழுது சொல்ல, அது செத்த பாம்பு அப்படின்னு சொல்லுவேன். அந்த செத்த பாம்புக்கு உயிர் கொடுக்குற வேலையை பிஜேபி, அதாவது இந்த மோடி மஸ்தான் வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்ல. நான் பிரதமர் மோடியை சொல்லலை, நம்ம வட்டார வழக்கில் இருக்கு இல்லையா, அந்த மோடி மஸ்தான் வேலையை வந்து பிஜேபி பார்க்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு செத்த பாம்பை வந்து எப்படியாவது மகுடி எடுத்து ஊதி அதை ஆட வச்சிடணும்னு பார்க்குறாங்க.
அது அது எப்படி ஆட போகிறது இல்லைங்கிறது தெரியும். ஸோ திமுகவினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு டஃப்பாக இருக்குது. ஸோ அதை ஆட வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கல்ல சார், அந்த ஒரு இறந்த உடலுக்குள்ள ஒரு ஆன்மா போய் அந்த மாதிரி விஜயை கொண்டு வந்து எப்படியாவது இந்த செத்த பாம்பை வந்து ஆட வச்சிடணுன்றது இந்த மோடி மஸ்தான் வேலை வந்து பிஜேபி கையில் எடுக்கிறதா நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க, அதை நீங்கள் சொன்ன மோடி மஸ்தான் வேலை மூலியமா இந்த ஊடுருவல் விஷயம் நடந்து விஜய் அவர்கள் வந்து அதிமுக வந்துட்டா பிஜேபி மொத்தமாக தாவேகா ஏடிஎம்கே ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? தமிழகத்தில் இப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான சரியான கேள்வி இது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த வேலையை தாவேகா தலைவரோ செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏன் அப்படின்னா, கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ கொள்கை எதிரின்னு ஒருத்தர் தீர்மானிச்சிட்ட பிறகு, ஸோ அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்கொண்டாலும் தமிழ்நாட்டில் அரசியலில் கொள்கை ரீதியாகவே, கொள்கைங்கிறது தான் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அடிப்படை இல்லையா? ஸோ கொள்கை எதிரியாக இருக்கவங்களுடைய காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம், அதாவது இப்படி நடந்திருக்கலாம். எப்படின்னா, பிஜேபி இல்லாத ஒரு அதிமுக இருந்திருந்து, பிஜேபி இல்லாத அதிமுகவினுடைய கூட்டணி இருந்திருந்து ஒரு வேளை திமுகவை வீழ்த்தும் பட்சத்தில் அந்த நிலைப்பாட்டுக்கு வேணும்னா வந்து விஜய் அவர்கள் அதிமுகவோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி அரசியலை எதிர்கொண்டிருக்கலாம். ஏன்னா அவர் அரசியல் எதிரியும் கொள்கை எதிரின்னு தீர்மானித்து அவருடைய பயணம் எப்படி இருந்ததுன்னா, அதிமுகவை ஆரம்ப காலங்களில் அவர் பெருசாக விமர்சிக்கலை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, பெருசாக எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை, எதிர்வினை ஆற்றலை அப்படிங்கும் பொழுது அது ஒரு விதமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ அதிமுகவை வந்து பிஜேபி கையில் எடுத்துட்டாங்களோ அதன் பிறகு அந்த கூட்டணிக்குள்ள விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது அது 100% இல்லை சார். அது சும்மா அதை தான் நான் சொல்கிறேனே, அது வந்து அது ஒரு கீழ்த்தரமான அரசியல் அது. ஓகே, ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. என்ன அப்படின்னா, ஒரு வேளை வந்துட்டா தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க பொழுது அஸ்யூஷுவல் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இந்த ரெகுலர் பாலிடிக்ஸ் படங்கள்லாம் நிரந்தர நண்பனும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற திமுகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் பிஜேபி கூட கூட்டணி தான் வச்சுருக்காங்க. ஸோ கட்சிக்கு அது தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒன்று பண்ணலாம். அது பண்ணும் பட்சத்தில் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வழக்கு எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இப்போது அவர் வந்து விலக்கு கேட்டிருந்தார், தேர்தல் வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு, ஆனால் வந்து தான் ஆகணும்னு இருக்காங்க. இந்த வழக்கு எதை நோக்கி போய், ஏன் அப்படின்னா நக்கீரன் கோபால் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாரு. அதில் அங்கே இருக்கிற லோக்கல் சேனலில் இருக்க ஒரு பர்சன் வந்து அங்கே என்ன நடந்ததுங்கிறத தெளிவாக சிபிஐ கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லை சார், அதாவது இந்த வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக என்னென்னா, ஏற்கனவே ஒரு 2 சிட்டிங் அவர் போயிட்டு வந்திருக்காரு. அந்த 2 சிட்டிங்லேயும் அவர் ஒரே கேள்விக்கான பதில்கள் வந்து 2 தடவை 2 விதமாக சொல்லியிருப்பார். அதிலிருந்து அவங்க ஒரு தீர்மானித்து அதில் அவங்களுக்கு ஏதாவது சில கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் திரும்பி கூப்பிட்ருப்பாங்க. ஒரு கேள்விக்கே நம்ம வந்து 2 தடவை ஒரு கால இடைவெளிக்கு அப்புறம் கேட்கும் பொழுது 2 விதமான பதில் ஒரு வேளை வரும் பட்சத்தில், இல்லை ஒரே கேள்வியை வேறு நபர்கள் வந்து வேறு டைமில் கேட்கும்போது நம்மளுடைய பதில் வந்து வித்தியாசப்படும். ஸோ இதன் அடிப்படையில் கூட ஏதாவது குளறுபடிகள் இருக்கலாமா அப்படிங்கிறத அடிப்படையில் வந்து விசாரணையில் இது ஒரு முக்கியமான கோணம். ஸோ அந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனாலும் அரசியல் அழுத்தம்ங்கிறது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா அது வந்து தாவேகா சார்பாகவே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதை. ஓகே. ஸோ கண்டிப்பாக நமக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். ஸோ இதோடைய நிலைப்பாடு என்ன, இந்த வழக்கோட நிலைப்பாடு அடுத்து எதுக்கு நோக்கி நகரப்போகுது, அண்டு முக்கியமாக கூட்டணியை பற்றி என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அரசியல் தேதி, அதாவது சட்டமன்றத்துடைய அந்த தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். ஸோ தமிழக மக்கள் எதை நோக்கி காத்துட்டு இருந்தாங்களோ அதுக்கான தேதி இன்றைக்கி வந்துடும். ஸோ யார் கூட கூட்டணி போக போகிறாங்க, என்ன மாதிரியான கட்சிகள் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, இது எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தெரிய வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இதை பற்றி நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோலையும் பேசுவோம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி.